மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சியில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தற்போது மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரவி இணைப்பில் இருக்கிறார். ரவி, வணக்கம். ஏற்கனவே இந்த கொலை விவகாரம் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்டவர்கள் யார்? எதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க? வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் புத்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் வருண்காந்த் என்ற மனநலம் குன்றிய 22 வயது இளைஞர் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே மனநல காப்பக பங்குதாரராக இருக்கின்ற கிரிராம் மற்றும் மேற்பார்வையாளராக பணியாற்றக்கூடிய நிதிஷ் மற்றும் ரங்கநாயகி, சதீஷ், செந்தில் பாபு, ஷீலா உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளான மனநல காப்பகத்தின் உரிமையாளர் கவிதா மற்றும் ஒரு பங்குதாரரான சாஜு, கவிதாவின் கணவர் லட்சுமணன், அவரது 2 மகள்கள் உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 10 தினங்களாக போலீசார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் இவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருக்குது என கருதிய போலீசார் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கினர். இந்த நிலையில் இன்று அதிகாலை கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்த போது கவிதா உள்ளிட்ட அந்த 5 பேரையும் சுற்றி வளைத்த தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். தற்போது மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரவி.